தமிழ் மக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ஒரு சூப்பரான ரிச் அண்ட் க்ரீமியான கத்தரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இது பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ்ங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். இப்போ ஒரு அடிகனமான பேனை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் அதோட ஸ்கின் எடுத்துருங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது டக்குன்னு ஓடப்படணும். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கிறேன். ஒயிட் எள்ளு எடுத்துக்கோங்க, வெள்ளை எள்ளு. இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டக்குன்னு வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு அதாவது பொரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கசகசா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் அப்படி தான் லைட்டாக டப்னு வெடிக்கும் போது நம்ம எடுத்துடணும். ரொம்ப கேஸை வந்து ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சு இந்த வேலை நீங்கள் பண்ணணும். ஏன்னா கசகசா ரொம்ப குயிக்காக குக் ஆயிரும். இப்போ இது ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நீங்கள் வந்து கோக்னட் ஒரு அரை முறி தேங்காய் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10-15 கேஷ்யூநட் போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக இப்படி வெறும் ஆயில் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொரகொரப்பாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் பேனில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 400 கிராம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காய் எந்த மாதிரி சைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வைக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கத்திரிக்காவை மட்டுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா சில நேரம் கத்திரிக்காயில் உப்பே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்படி லைட்டாக உப்பு தூவி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து சைடில் வச்சுருங்க. அப்புறம் இந்த பாத்திரத்துலேயே நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிட்டு இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் போட்டிருக்கிறேன். அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக ஆகும் வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இது இஞ்சியும் பூண்டும். இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு, பூண்டு வந்து ஒரு 5 பெரிய பல் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பேஸ்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை நல்லா இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும் வர குக் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருங்க. இப்போ இதை பாருங்கள், இப்போ நல்லா குக் ஆகிட்டு அந்த இஞ்சி பூண்டோட வாசம் எல்லாமே போயிட்டு பச்சை வாசனை. இப்போ நான் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் இது வந்து காஷ்மீரி பவுடர். காஷ்மீரி சில்லியும் நம்ம நார்மல் சில்லியும் கலந்த பவுடர். ஸோ கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். அப்புறம் வந்து கொத்தமல்லி பொடியை வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இப்போ நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் வர நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் ஒரு அருமையான கலரில் இருக்குன்னு. நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லியும் நம்ம எவரெஸ்ட் மசாலாவில் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நிறைய பேர் கேட்காங்க உங்கள் கிரேவி எப்படி கலராக இருக்குது அக்கான்னு, அது மாதிரி அதனால் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த பீனட் இருக்குல்ல, பீனட், எள்ளு, கசகசா, கேஷ்யூநட் பேஸ்ட்டு அதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக பண்ண வேண்டாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து அதில் உள்ள மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் கிரேவிக்காக. ரொம்ப தண்ணி நம்ம இதில் ஊற்ற போகிறதில்ல.
இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வந்து நம்ம 1 ஸ்பூன் வாங்கிபாத் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கார்டு அப்ளை பண்ணுறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து ட்ரை கோக்னட், நம்ம கொத்தமல்லி, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காயில் மட்டும்தான் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கிறோம், கிரேவியில் போடலை. இப்போ நம்ம இந்த கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இதை வந்து ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, உடனே அடி பிடிச்சிரும், கருக ஆரம்பிச்சிடும், பற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சு நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் நான் குக் பண்ணியிருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நீங்கள் வந்து அதில் உள்ள ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டு முன்னே வந்துடும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்ம கத்தரிக்காய் மசாலா ரெடி ஆகிட்டு. பஹாரா பேங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபிங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குன்னு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காது, ஏன்னா அந்த நிலக்கடலை, அந்த எள்ளு இதெல்லாம் போட்டிருக்கறதுனால ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் இது சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ ஒரு யம்மியான ரெசிபி. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கேஷ்யூ நட் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ட்ரை கோக்னட் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நார்மல் கோக்னட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.